நான் அந்த கோயில் மேலே கோபுரத்து மேலே ஏறி பார்த்துருக்குறேன். அது ஒரு பாதி அளவுக்கு அதை தான் போக முடியும் எல்லாருமே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு வடிவில் அதை பார்க்குறப்ப ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் மனசு லேசாயிடும். மனசு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு அற்புதமாக ஒரு இன்ஜினியரிங் மார்வலில் அது வந்து எப்படி கட்டியிருக்கிறாங்க. அந்த பூமிக்கு கீழே ஒரு குழியை வெட்டுறதுங்கிறது எளிது கம்பேர் பண்றப்ப. ஆனா கற்களை வச்சுக்கிட்டு மேல ஒரு பெரிய குழி மாதிரி ஒரு இதுங்கிறத பாக்குறப்ப நம்மளாம் ஒரு துரும்பு அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக அதுல வர அது வந்து இது ராஜராஜ சோழனுக்கு இந்த மாதிரி ஒன்று கட்டணுங்கிறது ஏன் தோணுச்சுன்னு கல்வெட்டுலையோ இல்லை. ஆனா தான் வந்து பெரிதாக செய்யணும்னு மனசுல தோன்றி இருக்கு. அதை வடிவமைப்பு பண்ணது இந்த சிற்பிகள் தான். பெரிதினும் பெரிதுகள்ங்கிற மாதிரி. ஆமாம், அந்த எண்ணமே உயர்ந்த எண்ணம் தான். உயர்ந்த பெரிய அளவில். அப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து இந்த படையெடுத்து சென்ற நாடுகள் இருந்து அந்த கைதிகளை அடிமையாக்கி வேலை வாங்கினாங்க அப்படின்னு தான் பொதுவாக வரலாறுல பார்க்குறோம். இப்போ இங்கே பெரிய கோயிலில் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் எப்படி நடந்தது? பெருவுடையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா இவன் போய் பல ஊர்களில் வெற்றி கொண்டு வந்தபோது அங்கிருந்து அந்த நவரத்தனங்கள், ட்ரெஷர்ஸு, தங்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்து இந்த கோயிலில் வழிபாட்டுக்காக செய்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு முறையாகவே இருந்தது. அதாவது கொள்ளையடித்தல்னு பாதிக்கப்பட்டவங்க கொள்ளையடித்தல், அதாவது கொள்ளையடித்தல் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு மாற்று அரசர்களை வெற்றி கொள்ளும் போது அதான் ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம வந்து கொள்ளைங்கிற போது வேற மாதிரி மீனிங் வந்துடும். அதனால மாற்று அரசர்களை வெற்றி கொள்ளும் போது அவர்களிடமிருந்து அவருடைய பண்டாரத்திலிருந்து இவங்க பண்டாரங்கிறது ட்ரெஷரியிலேருந்து சில பொருட்கள் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அது நீதியாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு பணியாற்றியவர்கள்லாம் வந்து வெளிநாட்டு, அதாவது சில பணியாட்கள் வந்திருக்காங்க அடிமையா வச்சு சில பணியாட்கள். அதை பத்தின கல்வெட்டுகள் இருக்கா? கல்வெட்டுகள் எதுவும் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாம்ங்கிறது நம்முடைய